கைஸ் இப்போ கேஸ் பைப்லைன் பண்றதோட நோக்கம் என்ன? இதை வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கேஸ் பைப்லைன் செஞ்சு கொடுப்போம். ஸோ நிறைய நியூஸ்ல நம்மளே பார்த்துருப்போம். கேஸ் சிலிண்டர் வெடிச்சு நிறைய இடத்துல வீடு டேமேஜ் ஆகும், சில இடங்கள்ல உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி விபத்துக்களை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கேஸ் பைப்லைன் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி நாம்ஸ் தான். ஸோ நம்ம வந்து வீட்டை அழகாக்குறதுக்காக இதை பண்ணல. இவங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதோட புரிதல் வந்து தெளிவாகவே இருந்திருக்கு. நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து கேஸ் பைப்லைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தனால தான் நம்மளை கூப்பிட்டு பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து கேஸ் பைப்லைன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ அம்பாள் பைப்லைன்ஸ். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் கீழநள்ளி கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ இந்த சைட்டில் என்ன அப்ளிகேஷன்னா சிங்கிள் சிலிண்டர் சிங்கிள் கிச்சன். இதுக்கு பிவிசி கோட்டர் காப்பர் பைப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சிலிண்டர் ஏரியாவில் மவுண்ட் கிளாம்ப் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்குள்ள கபோர்டுக்குள்ள வால்வு வரனால நம்ம அங்கே வந்து ஸ்டெப் கிளாம்ப் கொடுத்துருக்கோம். வழக்கம் போல வந்து 2 வால்வு கொடுத்துருக்கோம். சிலிண்டர் ஏரியாவில் ஒரு வால்வு, அதுக்கப்புறம் கிச்சன் ஏரியாவில் ஒரு வால்வு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனிஃபோல்டு கொடுக்கல. ஏன்னா அது வந்து ரூரல் சைட்னால நம்ம வந்து பொதுவாகவே நம்ம ரூரல் சைட்டுக்கு நம்ம வந்து மேனிஃபோல்டு வந்து சஜஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த சிலிண்டர் ஏரியாவை பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இப்போ கிளைண்ட் நல்லா வந்து ஒரு நல்ல வெல் பிளானிங்கோட பண்ணியிருக்காங்க. டோர் மட்டும் வெல்டு மெஷில் போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு கடப்புக்கல் போட்டிருக்காங்க. சைடில் வந்து செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அடிக்கடி நீங்கள் இதை வந்து பராமரிச்சுட்டு இருக்குங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஸோ நல்ல காத்தோட்டமாக இருக்கும். ஏதாவது சிலிண்டரில் ஏதாவது கேஸ் லீக்கேஜ் ஆனாலுமே நல்ல காத்தோட்டமாக இருக்கிறதுனால கேஸ் வந்து காற்றுல கறந்து போயிடும். ஸோ வந்து பாதிப்பு எதுவும் இருக்காது. ஸோ கிச்சனுக்குள்ளே என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத காட்டுறேன். கைஸ், இப்போ இந்த சைட்ல வந்து கிச்சன் ஏரியால என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம்னா கபோர்டுக்குள்ள வால்வு கொடுத்துருக்கோம். கிளைண்டோட நீடும் அதுதான். ஸோ கிளைண்டோட நீட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வால்வு வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இவங்க வந்து நம்ம வந்து பைப் லைன் பண்றதுக்காக மட்டுமே மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட் டோர்லாம் போட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் நமக்காக விட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஒரு சில பேர் இந்த மாதிரி தான் வந்து கேஸ் ப்ரொவிஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கான பாயிண்ட் மட்டும் டோர் போடாம வச்சிருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு கேஸ் பைப்லைன் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்ப மறக்காம ஸ்ரீ அம்பாள் பைப்லைன்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கேஸ் பைப்லைன் சம்பந்தமான வீடியோ தான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சைட்ல பார்ப்போம்.